ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த சூப்பரான 2 அல்டிமேட் ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதலாக கலைஞர் மகளிர் உரிமைத்திலிருந்து மாதம் 15ஆம் தேதி பணம் செலுத்துவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் பிப்ரவரி மாதத்துக்கான ரூபாய் 1000 நேற்று 15/2/2024 அதுவும் பணம் எல்லாருக்குமே கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ரெகுலராக பணம் ஸ்டாப் ஆகாத வரவங்களுக்கும் நிறைய பேருக்கு கிரெடிட் ஆயிருக்கு. கூடுதலாக பார்த்தீங்கன்னா, போன மாதத்துல மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 2வது தவணையாக கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் புதுசாக பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்களுக்கு ஒரு சிலவங்க முதல் தவணையாக பணம் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. ஒரு சிலவங்களுக்கு பணம் வராத இருக்கலாம். அப்படி பணம் வராத இருக்கிறவங்க இந்த மாதம் பணம் வரலாம், என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமத்தில் இப்போ வழங்கின்னு வராங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம சேனல்லே ஏற்கனவே சொல்லியிருந்தோம், புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக விரைவில் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழக அரசு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா முகாம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துலலாம் கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவினர் தரப்புலேருந்தும் ஊராட்சி மன்ற தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராமத்தில் புதிய விண்ணப்ப படிவம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி புதுசாக மேல்முறையீடு பண்ணுற மாதிரி ஃபார்ம்லாம் கொடுத்துன்னு வராங்க. அது எங்கே போய் நீங்கள் பெற முடியும், அப்படி பெறாதவங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க எங்கே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக உங்கள் கிராமத்தில் விண்ணப்ப படிவம் நீங்கள் எங்கே போய் வாங்கலாம், அது எங்கே கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் ஃபார்ம் கொடுக்கணும், என்ன அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரூஃப்லாம் தேவைப்படும் அப்படின்ற முக்கியமான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் மேல்முறையீடு பண்ண போகிறவங்களுக்கும் சொல்ல போகிறோம். அதனால தான் தமிழ்நிலையே பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு புதிய விண்ணப்பம் வழங்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி போட்டு வரோம். எல்லா கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்குது தமிழக அரசு மூலிமா. அதனால் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் நேற்று பார்த்தீங்கன்னா பணம் 6வது தவணையை 1000 ரூபாய் கிரெடிட் ஆயிருந்தது ரெகுலராக வாங்குறவங்களுக்கு 15ஆம் தேதி. அது சம்மந்தமாகவும் என்னென்ன எஸ்எம்எஸ் வந்திருக்கு, பணம் வராதவங்க அடுத்த கட்டமாக என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். அதனால் தயவுசெய்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் சம்மந்தமும் ரெகுலராக பணம் வரது சம்மந்தமும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய வரும். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் பொறுத்த அளவுக்கு கடந்த 7 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க நகரங்கள் கிராமங்களில் 2 கட்டமாக முகாம் நடத்தியிருந்தாங்க. அதன் மூலயமா தன்னார்வலர் மூலயமா 2 கட்டமாக விண்ணப்ப படிவம் ஆன்லைன் மூலயமா உங்களுக்கு ஆப் மூலயமா அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலவங்க டோக்கன் வழங்கி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நகரங்கள் கிராமங்களில் 1,65,00,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் தகுதி வாய்ந்தவங்களாம் தமிழக அரசு கருதி முதல் கட்டமாக செப்டம்பர் 14-15 1,05,00,000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா முதல் தவணையாக 1000 ரூபாய் கிரெடிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். மீதமுள்ளவர் நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த நிராகரிக்கப்பட்டவங்க தகுதியானவங்க அப்படின்னு கருதாங்கன்னா இ-சேவை மூலயமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக ஒரு 11,85,000 பேர் பணம் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்கீமில் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேருக்கு மேல்முறையீடு பண்ணவங்களே பணம் வந்தது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா முகாமில் தவற விட்டவங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தீங்க. புதிய முகாமாக எப்போ வரும் அப்படின்னு அதுக்கான ப்ராசஸ் இப்போ நடைபெற்றிருந்தது. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரியும். புதிய அப்ளிகேஷன் கொடுத்துன்னு வராங்க கிராம வைஸாக, அது எப்படி பெறலாம் அப்படின்னு தெரியும். இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஸ்கீமில் 6வது தவணையாக ரூபாய் 1000 கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 15ஆம் தேதி பணம் கிரெடிட் பண்ணாங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டில். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிப்ரவரி மாதமும் பணம் எல்லாருக்குமே கிரெடிட் ஆயிருக்கு ரெகுலராக வரவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே மேல்முறையீடு செஞ்சவங்களும் பொங்கலில் முதல் தவணையாக பெற்றிருந்தாங்க. பொங்கலை முன்னிட்டு 10ஆம் தேதி அவங்களுக்கு இந்த மாதம் பணம் கிரெடிட் ஆயிருக்கு. அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சில எஸ்எம்எஸ் வந்திருக்கும். என்ன எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தங்களுடைய குடும்ப அட்டை எண் முக்கியமாக உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணி இதே போல் எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பாங்க. 2024 பிப்ரவரி மாத உரிமை தொகை தங்களது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்ல இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நேமை மென்ஷன் பண்ணி உங்களுடைய வங்கி கணக்கு மென்ஷன் லாஸ்ட் 4 நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு இதே போல் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற எஸ்எம்எஸ் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கஸ்டமரோட
யாரோட அதாவது வந்து உரிமை தொகை வாங்குறவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க். அதனால் சிட்டி யூனியன் பேங்க்கில் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து அவங்களுக்கு வந்து வந்திருக்கு. இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டட் மெசேஜும் வந்து நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கும். நேற்று 15ஆம் தேதி முன்னிட்டு டியர் கஸ்டமர் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட்ஸ் இதே போல் தான் வந்து மாதம் டிபிடி மூலிமா வந்து உங்களுக்கு பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதே போல் டியர் கஸ்டமர் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ₹1000 கிரெடிட்டட் டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இதே போல் எஸ்எம்எஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சுற்று வட்டாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து நேற்று 15ஆம் தேதி பிப்ரவரி மாதத்துக்கான பணம் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். 15/2/2024 இதே போல் எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹1000 கிரெடிட் ஆயிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இதே போல் வந்து எஸ்எம்எஸ் வந்து வரலனா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை. அதன் மூலமா உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும். ஒருவேளை இதுவும் வந்து நீங்கள் செக் பண்ணி ரெகுலராக வந்து பணம் வாங்கி வரீங்க, இல்லை போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செஞ்சுட்டு பணம் வாங்கினேன் இந்த தடவை பணம் வரல அப்படின்னு வந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். இப்போ அதான் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன் புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. பிப்ரவரி 19ஆம் தேதி தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு சார் வந்து முதல் தடையாக பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போகிறார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை பட்ஜெட்டில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கூடுதல் நிதி வந்து ஒதுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேர்தல் வரப்போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னதாக இந்த திட்டம் பயனாளிகள் அதிகரிப்பதுக்கான தொடர்பான அறிவிப்பு வந்து தமிழக அரசு மூலமாக வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிறார்கள். இதை சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இதற்கு முன் விண்ணப்பிக்காத தவறியவர்களுக்கு இதன் மூலம் பயன்பெற முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. இதுக்கு வந்து கூடுதலான நிதி ஒதுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரர்கள் வந்து உயர்ந்த இருக்கிற காரணத்தினால புதுசாக வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பயனாளிகளாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சேரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டு இருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் எதுக்காக இருந்தாலும் எந்த ஒரு பயனாளிகளும் விடுபட்ட விடக்கூடாது அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் முதலமைச்சரும் சரி அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் சரி டீட்டெயிலாக வந்து ஆலோசனை வந்து நடத்திட்டு வராங்க. அதனை முன்னிட்டு இதுக்கான புதிய அறிவிப்பு வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து சொல்லியிருந்தோம். திமுகவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு டீட்டெயிலான அறிவிப்பாக வந்து சொல்லியிருந்தார் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி. அதாவது வந்து எந்த ஒரு தகுதியானவர்களும் வந்து இந்த ஸ்கீமில் வந்து விடுபட்டு விடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான ஒரு சிலர் வந்து விடுபட்டு இருக்கலாம். அப்படி விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரிடம் வந்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினருக்கு வந்து ஒரு அறிவிப்பாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கூட்டிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம் போன மீட்டிங்கில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திமுகவினர் அவங்க கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் லிஸ்ட்லாம் வந்து எடுக்கப்பட்டிருந்தாங்க. அது சம்மந்தமாக நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்து சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து தெரிவிச்சிருந்தீங்க. எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் வந்து லிஸ்ட் எடுக்கிறாங்க. யாராருக்கெல்லாம் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வராத இருக்குதோ அவங்களுடைய பெயர் அவங்களுடைய அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்மளே வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஜனவரி மாதம் வந்து புதிய விண்ணப்பம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக எந்த ஒரு முகாமும் வந்து நடத்துறதுக்கான அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மூலமாக இன்ன வரைக்கும் இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைக்கல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான ஒரு சிலர் வந்து விடுபட்டிருக்கலாம். அந்த பட்டியலை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கணும் அப்படின்ற மாதிரி திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனை முன்னிட்டு நிறைய கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அப்ளிகேஷன் வந்து திமுகவினர் வந்து வழங்கி வராங்க. அதாவது வந்து முகாம் நடத்தினாலும் சரி அப்ளிகேஷன் அவங்களுக்கே வந்து டேரெக்டாக வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து தேவையோ அந்த ப்ரூஃப்லாம் வந்து கேட்டு வாங்கி அவங்களே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எங்கே வந்து போய் சேர்க்கணும் வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட போய் சேர்க்கணுமா அது என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பண்ணு வராங்க. ஒரு சில கிராமத்தில் இந்த நிகழ்வு வந்து நடந்து வருது. ஆனால் வந்து தமிழக அரசு மூலிமா அஃபிஷியலாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணல. ஆனால் முகாம் மூலயமா வந்து நடத்தாத உங்களுக்கு ஃபார்ம் வந்து டேரெக்டாக வந்து கையிலே வந்து கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் வந்து பணம் வரல யாரெல்லாம் வந்து மேல்முறையீடு பண்ணியும் வந்து பணம் வராத இருக்கிறாங்களோ இது வரைக்கும் வந்து முகாமில் அப்ளை பண்ணாத யாருக்கெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து மறுபடியும் வந்து ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க திமுகவினர் தரப்புலேருந்து. கண்டிப்பாக வந்து இதே போல் உங்கள் ஏரியாவில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடைபெற்றிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு நிறைய கிராமத்தில் வந்து இது நடக்குது அப்படின்றது மக்களுக்கு வந்து போய் சேரும் அப்படின்னு வந்து நம்ம நோக்கத்தோட டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். இதை வந்து ப்ரூஃப் மூலியமாக வந்து கேதர் பண்ணுறாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு அதாவது அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நகல் வந்து கேட்குறாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு குடும்ப அட்டை வந்து கேட்குறாங்க. அடுத்தது வந்து அதுவும் வந்து நகலாக தான் வந்து கேட்குறாங்க ஜெராக்ஸாக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புகைப்படம் வந்து 2 கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு இந்த வங்கி கணக்கு நகல் வந்து பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட வங்கி கணக்கு வந்து டேரெக்டாக வந்து கொடுங்க. ஏன்னா வந்து அப்ளிகேஷன் புதுசாக வந்து அப்ளை பண்ணும்போது
பண்ணும்போது உங்களுக்கு ஆப் மூலியமாக தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து தன்னார்வலர் மூலியமாக வந்து அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் தான் வந்து ரிஜிஸ்டர் ஆச்சு. நீங்கள் ஸ்டேட்டஸும் வந்து பார்த்தீங்கன்னா இ-சேவை மூலியமாக தான் வந்து ஏற்கனவே வந்து செக் பண்ணியிருப்பீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் உங்களுக்கு முகாம் வந்து கையிலேயே வந்து வாங்கினாலும் கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் தான் வந்து அந்த டேட்டா ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் வந்து கரெக்டான டீட்டெயிலாக வந்து கொடுங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பரும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரும் கரெக்டாக வந்து கொடுங்க. மொபைல் நம்பர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு, மெசேஜ் எதனா கம்பல்சரியாக அவங்க மேல் இடத்துல வந்து அப்ளை பண்ணிட்டாங்க, வருவாய் கோட்டா செட் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து போயிடுச்சு அப்படின்ற சம்மந்தமாக கண்டிப்பாக வந்து எஸ்எம்எஸ் வரும். அதனால் கரெக்டான மொபைல் நம்பராக நீங்கள் கையில் வச்சுக்கிற மொபைல் நம்பராக ஆதார் கார்டில் லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து கொடுங்க. அக்கௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் கரெக்டாக வந்து கொடுங்க. ஆதார்லையும் குடும்ப அட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டான ஜெராக்ஸாக வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து ப்ரூஃப் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்து போய் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். இது ரீசனாக வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருந்தது. அதே சமயத்தில் நம்மளும் வந்து ஏற்கனவே வந்து வீடியோவை போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து நிறைய ட்ரெண்ட் ஆகின்னு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1000 ரூபாயிலேருந்து 1500 வந்து ஏற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து நமக்கு தகவலாக வந்து கிடச்சிருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து மேலும் 1000 ரூபாய் வந்து 1500 வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தற்போது எண்ணம் இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து தமிழக அரசு மூலியமாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. தற்போது வந்து நிதி நெருக்கடி வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அதனால் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது உங்களுக்கு 1000 ரூபாயிலேருந்து 1500 ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி ஏற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக வந்து வரலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில் வந்து உங்களுக்கு வாக்குறுதிகளாக கூட வந்து உங்களுக்கு வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 1000 ரூபாயிலேருந்து இந்த ஸ்கீமில் 1500 வந்து ஏற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதன் தொடர்ச்சியாக ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ண வரீங்க. இப்போ 6வது தவணை 5வது தவணை நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிருக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு. அவங்களுக்கு ஏன் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டு வரீங்க. அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஒரு மாதமும் பயனாளிகளோட வருமானத்தை குறித்து தரவுகள் வந்து மாதந்தோறும் வந்து ஆய்வு செய்கிறாங்க தமிழ்நாடு அரசு. வருமானத்தை குறித்தும் அவங்களுக்கு வந்து வாகனப்பதிவு, பத்திரப்பதிவு, அரையாண்டு காலாண்டு, இது போல் மின்சார பயன்பாட்டு எவ்வளோ, இது போல் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. இது போல் அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா இப்போ 4 சக்கர வாகனம் நீங்கள் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வேளை வாங்கியிருந்தீங்க, கனரக வாகனங்கள் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா, இல்லை அதிகமாக வந்து நீங்கள் வந்து பத்திரப்பதிவு ஏதாவது வந்து பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கரா 5 ஏக்கராக்கு மேலே நிலம் வாங்கியிருந்தீங்களோ, இல்லை வந்து தொழில் வரி ஏதாவது கட்டியிருந்தீங்கனாலோ, இல்லை மின்சார பயன்பாட்டு 3600 மேலே அதிகமாக வந்து பயன்படுத்தினீங்களோ, அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியாவை நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி பணம் வாங்கினு இருக்கிறதுக்கப்புறம் நீங்கள் மீறும் பட்சத்தில் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு டேட்டா அனலைஸ் மூலயமா வந்து அவங்க கலாவிபிராசம் வந்து நடத்தும் போது அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. டேட்டா வந்து தரவுகளை வந்து அவங்க கேதர் பண்ண வராங்க வருமானம் பொறுத்த அளவுக்கு. அதை ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடுவில் வந்து டெலிஷன் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து அவங்களுடைய பணத்தை வந்து நிறுத்துறதுக்கும் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் வந்து அவங்க என்னென்ன க்ரைட்டீரியா வந்து கொடுத்தீங்களோ அந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் எலிஜிபிளாக வந்து இருப்பீங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுங்க. யாருக்கெல்லாம் வந்து பணம் வரலையோ அவங்க சிஎம் ஹெல்ப்லைன்லையும் நீங்கள் வந்து கால் பண்ணி வந்து கேட்கலாம். இது போல் க்ரைட்டீரியா சம்மந்தமாக உங்களுக்கு என்ன சம்மந்தமாக வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சோ அதை வந்து எஸ்எம்எஸ்ஸாக கூட வந்து அனுப்புவாங்க. அது போல் வந்து யாருக்காவது எஸ்எம்எஸ் வந்து வந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி நேற்று பிப்ரவரி மாதத்துக்கான 1000 ரூபாய் வந்து விட்டது அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம். அவங்களுக்கான எஸ்எம்எஸ் இது போல் வந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராமத்தில் வந்து திமுகவினர் தரப்புலையும் ஊராட்சி மன்ற தரப்புலையும் வந்து நிறைய பேர் வந்து வழங்கின்னு வராங்க. அது சம்மந்தமாக அது எப்படி வந்து பெறது, எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாத வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த தகவலை வந்து கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக வந்து மாற்றிக்கிட்டோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலோ, புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணோம். நம்ம சேனலோட மிகப்பெரிய பெனிஃபிட்டே வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். அதன் மூலயமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் 1000 ரூபாய் வந்து திரும்ப பெற்றிருக்காங்க. அது சம்மந்தமாக வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உடனடியாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.